வணக்கம். லதா காமாட்சி, நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, பாலக்கீரை வச்சு பாலக்கீரை பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணுறேன். அதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். அதை சுத்தம் பண்ணி கழுவிட்டு நறுக்கி அதுக்கப்புறம் அதோடு என்னென்ன சேர்க்குறேங்கிறத ஒன்று ஒன்றா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம கீரை கூட்டு பண்ணுறதுக்கு இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து நல்லா 4 வாட்டி கழுவி மஞ்சப்பொடி, தூள் காயம், விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சுருக்கிறேன். தேங்காய், ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கிறேன். 7 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, பாலக்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் பாலக்கீரை சேர்த்துடலாம். குக்கரில் தான் நான் வேக வச்சேன். ஆனால் மூடி குக்கர் வெயிட் போடாமல் தட்டு போட்டு தான் வேக வச்சு எடுத்தேன் பருப்பை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய், ஜீரகம் அரைச்ச கழுவின தண்ணி இருக்குது, அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கீரையிலேருந்து வேறு தண்ணி வரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய், ஜீரகம் அரைச்சி வச்சதையும் சேர்த்து வச்சுக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்க்கிறேன். இப்போ இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், தாளிப்பு மிளகாய் காரம் இருக்காது, ஒரு 5 மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். காரம் இல்லை, இப்போ வர மிளகாயில் காரமே இல்லை. தூள் பெருங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், உளுத்தம்பருப்பு பாதி சவந்திருக்கு, பாதி சவக்கலை. பருப்புலேயும் கொஞ்சம் தூள் காயம் போட்டு வேக வச்சுருக்கிறேன். தக்காளி,
அவ்வளோதான். அப்படியே எடுத்து இதில் கொட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பாலக்கீரை கூட்டு தயாராகிடுச்சு. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ இதில் அவ்வளோதான். முடிஞ்சது. இது அப்படியே ரைஸில் போட்டு தொட்டுக்கலாம். இல்லைன்னா புளிக்கறி ஏதாவது, கத்திரிக்காய் புளிக்கறி, வெண்டைக்காய் புளிக்கறி ஏதாவது வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். என்கிட்ட கத்திரிக்காய் புளிக்கறி இருக்குது, அதனால் கீரை வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறேன். இன்றைக்கி ரெசிபி பாலக்கீரை கூட்டு. கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், ஒயிட் ரைஸ், அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு கொதித்தோடனே மூடி வைக்க வேண்டாம். அப்படியே கொதிச்சுட்டு இறக்கினா சுவையான பாலக்கீரை பாசிப்பருப்பு போட்ட கூட்டு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.